இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இல்ல மெண்டலா ஏண்டா நான் பெத்ததாய் நான் இருக்கேன், அவ அப்பா இருக்கேன், வளர்த்தா அவங்க அத்தா இருக்குது, என் தம்பி இருக்கிறேன், இத்தனை பேர் இருக்கும்போது ஏன்டா என் குழந்தைய கொண்டு எதுக்கு ஆசிரமத்துல ஒண்ணும் யாருமே இல்லாத ஒரு குழந்தை. சரியா? இப்ப நான் தப்பா போகணும், தப்பானா என் குழந்தைங்களை வெளியே வச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா போறானே, குழந்தைங்களை வெளியே வச்சுக்கிட்டு கண்ட ஆம்பளை கூட வரும்போது சிகரெட்டு தண்ணி கஞ்சான்னு அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய முன்னாடி ஆபாசமா என் தப்பு பண்ணாதான் குழந்தைகளை மீட்டெடுக்கும் அந்த அமைப்பு. என்னமோ ஊரா பெத்தா பிள்ளைக்கு இவங்க எல்லாம் விளக்க பிடிக்க வர்றாங்க. நீ நான் படுத்து பெத்தா என் பிள்ளைய இவங்க 2 பேர் பண்றாங்க. பொம்பளை பிள்ளைய முதல்ல மீட் எடுத்து காப்பாத்துல விடுங்க. ரொம்ப அநியாயம் பண்றேன். என் பொண்டாட்டியை தான் காப்பாத்துல விடணும். ஓவர் மேடம். என் மண்ணே சாதிக்கு தான் புள்ள பிறந்து 1 வருஷம் ஆச்சு. பொம்பளை பிள்ளை அதை மீட் எடுத்து பள்ளியாசல தத்தெடுத்து பள்ளியாசல கூட வச்சு வளங்க. பொட்ட புள்ள நாளைக்கு வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதுக்கு பச்சை மண்ணு. அது 1 வயசு தான் ஆகுது. நீ என்ன ஊருக்குள்ள கல்யாணம் ஆனு சொல்லிக்கிட்டியாடா? ஏண்டா உன் வீடியோ வேற என்கிட்ட இருந்துச்சு. உன் புள்ள உன் மவளை கையில வச்சிருந்திய போட்டுறவன் நாளைக்கு குழந்தைய வந்து இல்ல கொண்டே விட்டுருமா. தயவு செஞ்சு பள்ளிவாசல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய தத்தெடுத்து ஜமாத்து மூலியமா வளர்த்து அந்த பிள்ளைக்கு நல்லா படிக்க வச்சு நல்லபடியா தொழுகையை நல்லா சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைங்க. இவங்கிட்ட விடாதீங்க. இவன் வந்து பொறுக்கியாக்கி அந்த பிள்ளைய தவறான வழிக்கு விட்டுருவியா. நீ அங்க அப்போ வச்சா நான் இங்க அப்போ வைப்பேன். பொண்டாடி என்ன பொண்டாடி கேட்க மாட்டாளாடா? வீடு வாசலையும் பாரு. ஒரு வீடு வாசல் சுத்த வச்சுக்க தெரியல. என் வீட்டை காமிக்க வரானே எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். பியஞ்சோறு ஒன்னா திங்கிறவன் அவன் வீடு வாசல போய் பாருங்க. இப்படி இந்த வரல நீட்டிடுவாரு. நீட்டுற வரல வெட்டணும்.